நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்துடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா மாரீசன். ஐயா அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. மாரீசன் படத்துடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மாமன்னன் படத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாமன்னன் படத்துல என்னதான் உதயநிதி, கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி எல்லாராலும் ஈர்க்கப்பட்டு பார்க்கப்பட்ட ரெண்டு முகங்கள், ஒன்று வடிவேலு, இன்னொன்று ஃபகத் ஃபாசில். அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த படம் தான் மாரீசன். ஸோ இந்த படத்தோடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் ஃபகத் ஃபாசிலை வச்சு மட்டுமே மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஃபகத் ஃபாசில் வந்து திருடனாக இருக்காரு, வடிவேல் வந்து கொலையாளியாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது தான் இந்த படம். திருடன் வந்து கொலையாளி கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்றது தான் மேட்ரு. ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து கடைசி வரைக்குமே நம்ம வடிவேல் வந்து கொலையாளி அப்படின்றது தெரியாமலே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. வடிவேல் வந்து எங்கெங்கெல்லாம் இங்க போ அங்க போன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் வந்து முன்னாடி தன்னுடைய அக்கௌண்ட்டில் 25 லட்சம் இருக்கிறத ஃபகத் ஃபாசில் பார்த்துடுறாரு. பார்த்ததுனால கடைசி வரைக்குமே நம்ம இவர் கூட இருந்தா இவர்கிட்ட இருந்து அந்த 25 லட்சத்தை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில கூட வந்து சுத்திட்டு இருக்காரு. இது வந்து எதனால பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் வந்து ஒரு கொலையாளி. அவர் தான் வந்து இந்த படத்தோடைய ஹீரோன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஃபாரின் இம்போர்ட் இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து கடத்தி கொண்டு போய் சேல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு கொலை பண்றது தான் இந்த வடிவேலுடைய வேலையாவே இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு படத்துல ரெண்டு மேல் கேரக்டர் வந்து ஒரு படம் ஃபுல்லா போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அன்பே சிவம், இப்ப ரீசெண்டா வீரழகன், அப்படிலாம் பார்க்கும்போது இப்ப ரெண்டு மேல் கேரக்டர் வந்து ஒரு படம் ஃபுல்லா ரன் ஆகுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட படமா தான் மாரீசன் படத்துலயும் ஃபகத் ஃபாசிலோட ரோல் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு திருடனா நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னதான் ஃபகத் ஃபாசில் விக்ரம்ல நடிச்சிருந்தாலும், மாமன்னன்ல நடிச்சிருந்தாலும், வேட்டையன் படத்துல அவருடைய இந்த திருடுற கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னதான் சூப்பர் ஸ்டார் வந்து பயங்கரமா இருந்தாலுமே கூட ஃபகத் ஃபாசிலோடைய அந்த சின்ன சின்ன நுவான்சன்ஸை நம்ம அவ்வளோ சூப்பரா ரசித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அப்படியே அடாப்ட் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் இதுலயும் இருக்கு. ஸோ ஃபகத் ஃபாசிலோட ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இதுலயும் இருக்கு. தமிழ் சினிமா ஆடியன்ஸை மீண்டும் மீண்டும் ரசிக்க வச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. இந்த படத்துல மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஹீரோயினே கிடையாது. ஹீரோயின் சப்ஜெக்டுக்கே இங்க வேல்யூவே கிடையாது. ஆக்சுவலா இதுல வந்து ஹீரோயினை வச்சாலும் இந்த படம் வந்து நவராது. அதனால வந்து இந்த படத்துல ஹீரோயினே இல்லை. இவங்க ரெண்டு பேரை மட்டுமே மையமா வச்சு இந்த படத்தை ஃபுல்லாமே இயக்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நைட் ஆனா சரக்கு, மார்னிங் ஆனா ஃபுல்லா ஊர் சுத்துறது. நைட் டைம்ல வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு சரக்கை ஊத்தி கொடுத்துட்டு வடிவேல் போய் கொலை பண்றது தான் இந்த படத்தோடைய ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ் சினிமால கதைக்கு பஞ்சமா அப்படின்னு கேட்டா எல்லா கதையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இருக்கிற கதையே எதை தேர்த்தி எடுத்தாதான் அப்படின்ற மாதிரிதான் இந்த கதையும். படத்துல சொல்லணும்னா, இந்த பழைய படங்கள்ல நம்ம எத்தனையோ படங்கள்ல பார்த்திருப்போம். பொண்ணுங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, அவங்கள தப்பான வழியில வந்து யூஸ் பண்றது, அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி சொல்ற அளவுக்கு எது இல்லைனாலுமே கூட படம் எந்த அளவுக்கு அழகா கொண்டு போறாங்க அப்படின்றது தானே பேசப்படும். ஆனா முழுக்க முழுக்க எங்கேயுமே வந்து போர் அடிக்காத அளவுக்கு கதை வந்து பேசு பொருளா இல்லைனாலுமே கூட படம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சீட்ல உட்கார முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் நல்ல எப்படி சொல்றது, கதை வந்து இப்படிதானா அப்படின்றது ஜட்ஜ் பண்ண முடியும்ன்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எல்லா படத்துலயும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷாட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்கும், எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதுல எல்லாமே வந்து ஒரு கொலாப்ஸாவே நடந்துட்டு இருக்கும். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், ஏன் வடிவேல் வந்து இங்க இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அவர் மெமரி லாஸ்ன்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. எல்லாமே மறந்து போயிடுவாரு, அடுத்த செகண்டுக்கு வந்து மறந்துடுவாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் அவர் வந்து ஃபுல்லாமே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பார்க்கும்போதே நம்பிடுவீங்க. ஏன்னா வடிவேலுடைய கேரக்டரே இதுதான், அவருடைய மறதின்றது அவருக்கு கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வியாதியே கிடையாது. அது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு உண்டான வியாதியை வந்து இவரு எப்படி வந்து இந்த கதையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஃபகத் ஃபாசில் கூட வந்து டிராவல் பண்ணி இதை கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போயிருந்தாருன்றது தான் இந்த படத்துடைய மைய கருத்து. நிச்சயமா. ஏன்னா செகண்ட் ஹாஃப் பாக்குற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் என்ன தோணி இருக்குன்னா, ஏன் ஃபகத் ஃபாசிலோட ரோலை இப்போ வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது இல்லை அப்படின்னு தோணினாலுமே கூட அது வந்து ஸ்டார்டிங் தான்.
வடிவேலுடைய கேரக்டர் என்னவா இருக்கு அதுதான் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸோ சூப்பரா இருக்கு. கதையில ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துல மியூசிக் பத்தி சொல்லணும்னா ஆவரேஜான மியூசிக், படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி, அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. வடிவேலுடைய கேரக்டர் பத்தி சொல்லணும்னா வடிவேலு மிகவும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய மாமன்னனை விட இந்த படத்துல வந்து ரொம்பவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருன்றது தான் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தா இருக்கும். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் நம்ம சொல்லவே வேணாம், எல்லா படத்திலையும் லைன் கட்டி நடிப்பின் அரக்கனா வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மெயினா என்ன சொல்லணும்னா வடிவேலும் ஃபகத் ஃபாசில் மட்டும் தாங்க பிளஸ் பாயிண்ட், வேற எதுவுமே பிளஸ் பாயிண்ட் இல்லை. நிச்சயமா இவங்க 2 பேரை மட்டும் தான் கடைசி வரைக்கும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்ட்ரவர்சி, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இன்ட்ராக்ஷனை மட்டுமே வச்சு இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து ஓகே பார்க்க இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய படத்துல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. இது என்னடா நல்ல கருத்து சொல்லியிருப்பான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த படம் பார்த்துட்டு சொல்லலாம். ஆனா எல்லா படத்துலயும் நடக்கிறது தாங்க, நடக்கிறது மட்டுமே தான் வச்சு இந்த படத்துலயும் சொல்லியிருக்கேன். எவ்வளோ படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, கொலையை வந்து அவன் பண்ணிட்டான், அந்த கொலையை வந்து நான் என் பழி ஏற்று நான் போட்டுக்கிறேன். தாமிரபரணி நம்ம விஷால் படத்துல கூட இந்த ஒரு இது நடந்திருக்கும், கொலையை வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஆனா அவன் பழியை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதே தான் இந்த படத்துலயே காமிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்து கடைசியில கொலை பண்றாரு, அந்த கொலையை வந்து நான் தான் பண்ணேன்ட்டு வடிவேலு ஏத்துக்கிறாரு, நீ வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. இதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஓகே, கடைசியா சொல்லணும்னா 2 நடிப்பு அரக்கர்கள் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும், அதுவும் கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட படமா தான் இந்த படம் இருக்கு. ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா மறக்காம பாருங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து சொல்லுங்க இந்த படத்தை எப்படி இருந்ததுன்னு. ஸோ இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம். டாட்டா, பாய்.